ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி கம்பு வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கம்பில் வந்து கூழ் அதிகமாக செய்து சாப்பிடுவோம். ஹெல்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பில் வந்து கூழோ இல்லை களியோ செய்து சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க. அது வந்து ஆயில் அதிகம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து புரிதல் இருந்தது அப்படின்னா நம்ம கூழாக வந்து சாப்பிடலாம். சின்ன பசங்களுக்கு அது சாப்பிட வந்து பிடிக்காதுங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கம்பில் கொழுக்கட்டையாவோ இல்லை புட்டாவோ நீங்கள் செய்து கொடுத்தீங்க அப்படின்னா இனிப்பு இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ கம்பு வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கல்லுகள் இல்லாமல் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த மாவில் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த மாவை நல்லா வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வாசனை வரும், கம்புனுடைய வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கம்பு மாவில் செய்யக்கூடிய கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் மாவை வந்து இந்தமாதிரி வறுத்துட்டு தான் செய்யணுங்க. அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு அதன் பிறகு செஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். அதனால் ஒரு முறை வேக வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்தமாதிரி வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்தால் தான் அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ கம்பு மாவை நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயிலே 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பும் நல்ல வாசனை வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்குங்க. இதில் வந்து ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. பருப்பை மட்டும் வறுத்துட்டிங்கன்னா போதும். 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துக்கிறேன். கருப்பு எள் போட்டு நம்ம செய்யும்போது அதில் வந்து கொழுக்கட்டையை பிடிச்சி வைக்கும்போது அதில் தெரியுங்க. அப்படி கருப்பு எள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். அதனுடைய ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த வாசனை வந்து அந்த கொழுக்கட்டைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1/2 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதிகம் இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு 50 கிராம் சேர்த்துக்குங்க. அந்த இனிப்பே எல்லாருக்கும் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ வெல்லத்துக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏலக்காய் 2 எடுத்து நல்லா இடிச்சிட்டு அதுவும் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் வாசனை கொழுக்கட்டைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் வந்து நம்மளுக்கு பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சிதுன்னா போதுங்க. இப்போ தேங்காய் திருவல் வந்து சேர்த்துக்கிற மாவு கூட. கொழுக்கட்டை ஒரு நாள் அளவுக்கு நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை அன்றைக்கே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வறுக்காமலே தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளும் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. 1/2 கிலோ மாவுக்கு ஒரு தேங்காயை வந்து உடச்சி திருவி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. ஒரு ஃபில்டரில் வடிகட்டி வெள்ளைப்பாக அதில் வந்து ஊற்றிடலாம். கண்டிப்பாக வெல்லத்தில் வந்து தூசி மண் இதெல்லாம் இருக்குங்க. அதனால் வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு அதன் பிறகு வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ கம்பு மாவு, வெல்லம், நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பாசிப்பருப்பு, எள், தேங்காய், ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கம்பு மாவுக்கு நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா மாவை கலந்து விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வெல்லம் சேர்த்து பிசையும் போது இந்த மாவு சாப்பிடவே அந்தளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது, நார் சத்து அதிகம் உள்ளதுங்க கம்பு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கார கொழுக்கட்டையாக கூட நம்ம செய்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை கையாலையும் பிடிச்சி வைக்கலாம். நம்ம அச்சு இருந்ததுனாலும் அச்சிலையும் பிடிச்சி வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு அதுவுமே நல்லா அழகாக இருக்குங்க. இப்போ இந்த அச்சில் வந்து நம்ம தீனி வச்ச கொழுக்கட்டை தான் செய்வோம். இப்போ இதில் வந்து கம்பு கொழுக்கட்டையும் வச்சு நான் எடுக்கிறேன் பாருங்கள். இதுவுமே அதை பார்க்குறதுக்கு அந்த ஷேப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். மோதகம் அப்படின்னுவாங்க, இது மோதகம் கொழுக்கட்டை கம்புலேயே. இப்போ நம்மளுக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க. துணி போட்டு அதில் வந்து கொழுக்கட்டை பிடிச்சதெல்லாம் அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். கம்பு மாவு நல்லா வெந்து வந்துடும். நான் வந்து 2 பேட்சாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரே தட்டில் மட்டும் வைங்க. 2 தட்டில் வச்சோம் அப்படின்னா அந்த நீர் ஃபுல்லாக அதில் பட்டு கொழுக்கட்டை வந்து ஒரே மேலே ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அதனால் ஒரு தட்டு மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கம்பு மாவில் செய்த கொழுக்கட்டை டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. வேகும் போதே அந்த கம்புனுடைய வாசனை அவ்வளோ நல்லா அருமையாக வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.